காலை வணக்கம் குழந்தைகளே. இன்றைக்கி நம்ம 6ஆம் வகுப்பில் அழகு 2ல் விசயம் இயக்கும் பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஸ்டின்ஸ்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த கற்றல் நோக்கங்கள் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 10 வகையான கற்றல் நோக்கங்கள் இருக்குது. இந்த 10 வகையான கற்றல் நோக்கங்களுமே நம்ம கடந்த பதிவுகளில் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை யாரும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் அந்த வீடியோஸில் நான் லிங்க்கை தர்றேன், அதையும் பாருங்கள். அதையும் பார்த்தீங்கன்னா இந்த விசயம் இயக்கும் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வரியும் உங்களுக்கு தெளிவாக புரியும் அப்படிங்கிற எந்த சந்தேகமும் இல்லை. வாங்க இப்போ நேராக புக் பேக்குக்கு போகலாம். மதிப்பீடில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படிங்கிறாங்க. ஃபஸ்ட் அது என்ன சொல்லியிருக்காங்க, வேகத்தின் அலகு மீட்டரா வினாடியா கிலோகிராமா மீட்டர் பர் வினாடியா. நமக்கு உடனே ஈஸியாக தெரிஞ்ச வேகத்தோட அலகு என்னது, கடந்த தொலைவு பை காலம். கடந்த தொலைவுக்கு மீட்டர், காலத்துக்கு வினாடி, ஸோ மீட்டர் பர் வினாடி. இதை ஆன்சர். அடுத்து கீழ்கண்டவற்றுள் எது அலைவுறு இயக்கம்? அலைவுறு இயக்கம் அப்படிங்கிறது என்னது, ஒரு தனி ஊசல் போது பார்த்தீங்களா முன்னாடி அலைஞ்சிட்டு வரும் தெரியுமா, அதான் அலைவுறு இயக்கம். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பூமி தன் அச்சை பற்றி சொல்லுதல், நிலவு பூமியை சுற்றி வருதல். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இயக்கத்தில் வருது, தற்சுழற்சி இயக்கத்தில் வருது. அதிர்வுறும் கம்பியின் முன்பின் இயக்கம் மட்டும்தான் எதில் வருது, அலைவுறு இயக்கத்தில் வருது. ஸோ ஆன்சர் வந்து என்னது இ. அடுத்து 3, கீழ்கண்டவற்றுள் சரியான தொடர்பினை தேர்ந்தெடுக்க. 4 இது கொடுத்துருக்காங்க. அதில் வந்து எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. நம்மளுக்கு இதை பார்த்தோன்னே நமக்கு தெரியணும். வேகம் அப்படின்னாலே கடந்த தொலைவு பை காலம். கடந்த தொலைவு பை காலம். இதில் எது வருது, கடந்த தொலைவு பை காலம் எதில் வருது, ஆவண்ணாவில் வருது. ஸோ அடுத்து 4க்கு போயிடலாம். கீதா தன் தந்தையுடன் ஒரு வண்டியில் அவளுடைய வீட்டிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அவளது மாமா வீட்டிற்கு செல்கிறாள். அங்கு செல்வதற்கு 40 நிமிடங்கள் எடுத்துக்கொண்டாள். அதாவது கீதா வந்து அவள் அப்பா வீட்டுக்கு போகிறா, அவளோட வீட்டிலேருந்து அவர் மாமா வீட்டுக்கு போகிறான். 40 கிலோமீட்டர் இருக்குது அவள் வீட்டிலேருந்து அவள் மாமா வீடு. அங்கே செல்வதற்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கிச்சு, 40 நிமிஷம் எடுத்துக்கிட்டா. ஸோ கூற்று 1 கூற்று 2 கொடுத்துருக்காங்க. கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம், கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் மணி. இது வந்து கிலோமீட்டர் பெர் நிமிடம், நம்ம இங்கே வந்து கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்க, இங்கே நிமிடம் கொடுத்துருக்காங்க. அப்போ கூற்று 1 தான் சரியாக இருக்கணும், ஏன்னா இங்கே கிலோமீட்டர் பெர் மணி வருது. இருந்தாலும் நம்ம அவருக்கு செக் பண்ணிடலாம், நம்ம கணக்கு ஃபார்முலாவில் போய் செக் பண்ணால் இது நம்ம ஈஸியாக தெரிஞ்சிடலாம். மாணவர்களே, கீதாவோட வேகம் கேட்டிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. வேகத்துக்கு ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும், என்னது, தொலைவு பை காலம். தொலைவு இங்கே எவ்வளவு, 40 கிலோமீட்டர். எவ்வளோ நேரத்தில் போனால், 40 மணி நேரத்தில் போனால். ஸோ 40 நிமிடங்களில் போனால். ஸோ 40 நிமிடத்தில் போனால் அப்போ என்ன பண்ணலாம், தொலைவு வந்து 40 கிலோமீட்டர், காலம் வந்து 40 நிமிடம். இப்படி போட்டு இதை அடித்தா என்ன வரும், 40 அடிச்சிடலாம். என்ன வரும், 1/1 கிலோமீட்டர் பெர் நிமிடம். அதை நம்ம இங்கே என்ன எடுத்து எழுதலாம், கிலோமீட்டர் பை நிமிடத்தை தான் நீங்கள் கிலோமீட்டர் பெர் நிமிடம்னு எழுதியிருக்கோம். ஸோ 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம். ஸோ கூற்று 1 தான் என்ன சொல்லியிருக்காங்க, கீதாவின் வேகம் 1 கிலோமீட்டர் பெர் நிமிடம். ஸோ அப்போ கூற்று 1 மட்டும் சரி, அதுதான் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி கூற்று 1 மட்டும் சரி நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து 2 பார்த்தீங்கன்னா மாணவர்களே, கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரொம்ப சிம்பிளாக தான் கொடுத்துருக்காங்க. சாலையில் நேராக செல்லும் ஒரு வண்டியின் இயக்கம் டேஷ் இயக்கத்திற்கு உதாரணம். என்ன இயக்கத்திற்கு உதாரணம், வெரி குட், நேர்கோட்டு இயக்கத்திற்கு உதாரணம். புவியீர்ப்பு விசை என்ன விசையாகும், தொடு விசையா தொடா விசையா, புவியீர்ப்பு விசை கண்டிப்பாக தொடா விசை. மண்பாண்டம் செய்பவரின் சக்கரத்தின் இயக்கம் ஒரு அச்சை பற்றி சுத்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன இயக்கம், தற்சுழற்சி இயக்கம். ஸோ 4, ஒரு பொருள் சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்குமானால் சீரான இயக்கம். அது இயக்கம் வந்து என்னது, சீரான இயக்கம். சம காலத்தில் சம தொலைவை கடந்துச்சுன்னா அது சீரான இயக்கம்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை இங்கே என்ன பண்ணிக்கணும், நீங்கள் எல்லாத்தையும் எழுதிக்கணும். மாணவர்களை இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா 3 வந்து சரியா அல்லது தவறா என்ன எழுதுக. தவறாக இருப்பின் சரியான கூற்றை எழுதுக. நீங்கள் சின்ன கிளாஸ் வரையும் சரி தவறுன்னு எழுதுவோம், இங்கே அப்படி கிடையாது. சரினா பிரச்சனை இல்லை, தவறாக இருந்துச்சுன்னா என்ன தவறு அப்படிங்கிறத எடுத்து எழுதணும், இல்லை அதை சரிப்படுத்தி எழுதணும். சரிங்களா, அது வார்த்தையில் பொறுத்து நம்ம எழுதிக்கலாம் ஈஸியாக. ஸோ 1 பார்த்தீங்கன்னா மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். ஊஞ்சல், தனி ஊசல் இதெல்லாம் சொல்கிறோம்ல, மையப்புள்ளியை பொறுத்து முன்னும் பின்னும் இயங்கும் இயக்கம் அலைவு இயக்கம். இது வந்து என்னது, சரி. அடுத்து 2 பார்த்தீங்கன்னா அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கமும் கால ஒழுங்கு இயக்கமாகும். கால ஒழுங்கு இயக்கம், அதிர்வு இயக்கமும் சுழற்சி இயக்கம் கால ஒழுங்கு இயக்கமானா இது தவறு. எது போடலாம் அப்படின்னா அதிர்வு இயக்கமும் அலைவு இயக்கமும் வேணால் கால ஒழுங்கு இயக்கமாக இருக்கலாம். சரிங்களா, அலைவு இயக்கம் போடணும். அடுத்து 3 பாருங்கள், மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரான இயக்கத்தில் உள்ளன. அது எப்படி இருக்கும், வேகம் மாறுபட்டுச்சுன்னா அது எப்படி சீரான இயக்கத்தில் இருக்கும். ஸோ இது தவறு. மாறுபட்ட வேகத்துடன் இயங்கும் வாகனங்கள் சீரற்ற இயக்கத்தில் தான் இருக்கும். 4, வருங்காலத்தில் மனிதர்களுக்கு பதிலாக ரோபாட்டுகள் செயல்படும். ரோபாட்டுகள் வந்து வேலை வரக்கு வேணால் எனக்கு அந்த காப்பியை கொண்டா, இங்கே போய் இந்த வீட்டை க்ளீன் பண்ணு, அதை எடுத்துகிட்டு வா, இதுனா அதெல்லாம் செய்யலாம். அது மனிதர்கள் மாதிரி செயல்படுமா, கண்டிப்பாக மனிதர்களுக்கு மாற்று கிடையாது. ஸோ அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், தவறுன்னு எழுதிக்கலாம். மாணவர்களே, நான் எழுதுன மாதிரி எழுதிக்கலாம். சரி தவறுன்னு போட்டு இங்கே சுழற்சி எடுத்து அலைவுன்னு போட்டிருக்கேன்.
இங்கே தவறுன்னு போட்டு சீரனாக தூக்கிட்டு சீரற்றன்னு போட்டிருக்கேன், இங்கே தவறுன்னு போட்டு செயல்படுத்த தூக்கிட்டு செயல்பட முடியாது அப்படின்னு எழுதியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து ஒப்புமை, அதுவும் ரொம்ப ஒப்புமையுமே ரொம்ப ஈஸி தான். பந்தை உதைத்தல் தொடு விசை, பந்தை தொட்டு தான் நான் பந்தை உதைக்க முடியும். இலை கீழே விழுதல் தொடா விசை. தொலைவு மீட்டர், தொலைவுக்கு மீட்டர் போட்டிருக்காங்க. வேகத்துக்கு அப்போ என்னது மீட்டர் பெர் வினாடி, தொலைவோட எஸ்ஐலகு மீட்டர், வேகத்துக்கு வந்து எஸ்ஐலகு என்னது மீட்டர் பெர் வினாடி. சுழற்சி இயக்கம், பம்பரம் சுற்றுறது, ஆணியை மையமாக வச்சு சுற்றும், அது ஆணியை ஒரு அச்ச மையமாக வச்சு சுற்றும். அலைவு இயக்கத்துக்கு என்ன எடுத்துக்காட்டு தனி ஊசல். மாணவர்களே நீங்களும் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். மாணவர்களே அடுத்து 5 ரோமன் லெட்டர் வந்து ரொம்ப சிம்பிள். பொறுத்துக கொடுத்துருக்காங்க. ஒரு பிள்ளை சறுக்குது, பம்பரம் சுற்றுது. 3வது ஊஞ்சலில் பசங்க விளாட்றாங்க. 4வது ஒருத்தர் கல்லை கட்டிட்டு ஒரு கயிற்றுல கல்லை கட்டி சுற்றுறாரு. 5வது வந்து ரோட்டில் கார் போகுது. ஸோ அங்கிட்டு என்ன இயக்கம்லாம் இருக்குது, வட்ட இயக்கம், அலைவு இயக்கம், நேர்கோட்டு இயக்கம், சுழற்சி இயக்கம், நேர்கோட்டு இயக்கமும் சுழற்சி இயக்கம் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே தெரிஞ்சிடலாம், ஒரு பொண்ணு நேராக சறுக்குது, அது என்ன இயக்கம் நேர்கோட்டு இயக்கம். 2வது பம்பரம் வந்து ஆணியை மையமாக அச்ச ஆணியை மையமாக வச்சு சுற்றுது, அது என்ன இயக்கம் சுழற்சி இயக்கம். 3வது ஊஞ்சல், ஒரு புள்ளியை மையமாக முன்னும் பின்னு அலைகிறாங்க, அது என்ன இயக்கம் அலைவு இயக்கம். 4 கல்லை வச்சு சுற்றுறது வட்ட இயக்கம். 5 கார் ரோட்டில் போகுது, நேர்கோட்டு மற்றும் சுழற்சி இயக்கம். சுழற்சி இயக்கம் போது டயரோட சுழற்சி இயக்கம். ஸோ இதுக்கு நேரே கொடுத்துருக்காங்க. 5க்கு சிலது இப்படி கொடுப்பாங்க, அதுக்கு நேரே கொடுத்துருவாங்க. நம்ம தான் அதை என்ன பண்ணிக்கணும் கரெக்ட் பண்ணி எழுதிக்கணும். ஸோ மாணவர்கள் நான் எழுதின மாதிரி நீங்கள் எழுதிக்கிங்க. அடுத்து ரோமன் லெட்டர் 6 பார்த்தீங்கன்னா, சீரான வேகத்தில் காட்டினுள் செல்லும் ஒரு யானை கடக்கும் தொலைவு காலத்துடன் கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு யானையோட காட்டுக்குள்ளே போகிறது வந்து அதோட தொலைவு வந்து அது எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத காலத்தோட கொடுத்துருக்காங்க. சீரான வேகத்தின் அடிப்படையில் அட்டவணையை பூர்த்தி செய்க. இந்த மாதிரி சீரான வேகம் வந்துட்டாலே ரொம்ப சிம்பிளாக நம்ம போட்டுடலாம். இதுக்கு வந்து ஃபார்முலாஸ்லாம் அப்ளை பண்ணணும் அவசியமே கிடையாது. பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது பாருங்கள் 0 2 4 8 10, அப்போ 2 2 கூடுது, காலம் வந்து 2 2 வினாடியாக கூடுது. ஸோ 0 2 4 6. ஏன் இந்த மாதிரி நான் போகிறேன்னா இது சீரான வேகம்னு சொல்லிட்டாங்க. அப்போ சீரான வேகம் போது எல்லாமே சீராக தான் இருக்கும். தொலைவு பாருங்கள் 0லேருந்து 4 ஆகிருக்கு, 4 மீட்ரு போயிருக்கு. 0ல் 0 மீட்டரு, 2ல் 4 மீட்டர். அப்போ 4 என்ன வரும், நீங்கள் எப்படி போட மொத்தமாகவே போடுங்க. 0லேருந்து 4, அப்போ 4 4 8, 8 4 12, 12 4 16. இது ரொம்ப சிம்பிளான வே. இந்த மாதிரி சீரான வேகம் கொடுத்ததுனால இப்படி போட்டுடலாம் நம்ம. அதனால தான் 1 மார்க்கில் கொடுத்துருக்காங்க. அடுத்து அட்டவணையை பூர்த்தி செய்ய பாருங்கள். கால ஒழுங்கற்ற இயக்கம்னா என்னென்னு கொடுத்துருக்காங்க. கால ஒழுங்கற்ற இயக்கம்னா என்ன, இயக்கமானது குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடக்காது. சீராக நடக்கலைன்னா அது கால ஒழுங்கற்ற இயக்கம். அது சீராக, அது ஏற்கனவே பார்த்தோம். கால ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு வந்து ஒரு காற்றுல இயலாடுறது பார்த்தோம், கால ஒழுங்கற்ற இயக்கம். அடுத்து குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இயக்கம். குறிப்பிட்ட கால இடைவெளியில் நடைபெறும் இயக்கம் என்னது கால ஒழுங்கு இயக்கம். அதாவது வாட்சில் முள் சுற்றுறது, கரையில் வந்து அலைகள் மோதுறது, இது எல்லாமே குறிப்பிட்ட கால இடைவெளியில் சீராக நடக்கும். அதனால் அது கால ஒழுங்கு. ஸோ மாணவர்களே நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம் தெளிவாக. கால ஒழுங்கற்ற இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம், தற்சுழற்சி இயக்கம் பண்ணிக்கலாம். அடுத்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக பார்க்க போகிறது ரோமன் லெட்டர் 8ல் ஓரிரு வார்த்தைகளில் விடை எழுதுக. தொடுதல் நிகழ்வின்றி ஒரு பொருளின் மீது செயல்படும் விசை. தொடுதல் இல்லாமல் ஒரு பொருள் மீது செயல்படக்கூடிய விசை என்ன விசை, தொடா விசை. காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது. 8 மணிக்கு ஒரு இடத்துல ஒரு பொருள் இருந்துச்சுன்னா 9 மணிக்கு ஒரு இடத்துல வேறு இடத்துக்கு போகிறது அப்படின்னா காலத்தை பொறுத்து ஒரு பொருளின் நிலை மாறுபடுவது என்னன்னு நம்ம சொல்லுவோம், இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் மீண்டும் மீண்டும் நிகழும் இயக்கம், அதுக்கு என்ன இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம். அதுக்கு கால ஒழுங்கு இயக்கம். 4 பாருங்கள், சம கால இடைவெளியில் சம தொலைவை கடக்கும் பொருளின் இயக்கம். அப்போ தான் சொன்னோம் சீரான இயக்கம். அடுத்து 5, நுணுக்கமான அல்லது கடினமான வேலைகளை செய்யுமாறு கணினி நிரல்களால் வடிவமைக்கப்பட்ட எந்திரம், ரோபாட், எந்திரன். சரிங்களா, அதை இங்கே எழுதிக்க வேண்டியதுதான். ஸோ மாணவர்களே நீங்கள் இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம் எழுதிக்கலாம். தொடா விசை இயக்கம், கால ஒழுங்கு இயக்கம், சீரான இயக்கம், ரோபாட் அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ மாணவர்களே இந்த வீடியோ அவ்வளோதான். சார் என்ன சார் சுருக்கமாக விடைகளை கணக்கிடலாம் இங்கே சார் பார்த்தினா ஒன்றும் கவலைப்படாதீங்க, அது அடுத்த வீடியோவில் வருது. சுருக்கமாக விடையளி 5 கேள்வி இருக்குது, கணக்கீடு 1 கேள்வி, ரொம்ப சிம்பிளான கணக்கு. விரிவாக விடையளி இருக்குது, அடுத்து எடுத்துக்காட்டுகளை கொண்டு பூர்த்தி செய்ய இருக்குது. இதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் விளக்கமாக டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ மாணவர்களை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வழக்கம் போல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்கிட்ட விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.